கோத்ரேஜ் கம்பெனி வந்து தோட்டக்கலையோட சேர்ந்து இதுங்கிறாங்க. ஹெக்டருக்கு 15,000 ரூபா கொடுக்கும். பொதுவாக வந்து ஆள் பற்றாக்குறை, அதனால தான் மெயினாக வந்தது காரணம். வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கந்தரக்கோட்டை வட்டத்தில் புதுநகருங்கிற கிராமத்தில் ஆயில் பாம் பயிர் பண்ணியிருக்க விவசாயியோட தோட்டத்தில் தான் இருக்கும். ஸோ அவரை பற்றி அவர் சொல்கிறத நம்ம கேட்போம். உங்கள் பேருங்கய்யா? ராஜகோபால். ராஜகோபால். ஸோ இந்த பயிர் பண்ணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்போ வந்துச்சு, எதனாலயா? பொதுவாக வந்து ஆள் பற்றாக்குறை, அதனால தான் மெயினாக வந்தது காரணம். ஓகே ஓகே ஓகே. என்ன இப்போ உள்ள 100 நாள் வேலை திட்டத்தினால ஆள் வரதில்லை. சரி சரி. அதனால இந்த மரத்தை போட்டு விட்டோம்னாக்க ரெண்டாவது அழிவு இல்லை. ஓகே ஓகே ஓகே. எந்த இதுவும் ஒருத்தர் கொலையை வெட்டிட்டு போயிடுவான், கொள்ளுவான், அந்த இது இல்லை. இப்போ சோளம் போட்டாக்க புடிங்கி திம்பாங்க, மாடு மேயும், அந்த தொந்தரவுகள் இல்லை. ஓகே, அதனால அதை போட்டேன். சரி, இதுக்கு ஏதாவது மானியம் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு? கவர்மெண்ட்லேருந்து கன்று மானியம் கொடுக்குறாங்க. ரெண்டாவது ஓடு பயிருக்கு வந்து உளுந்து உரத்துக்கெல்லாம் மானியம் தராங்க. 3 வருஷம் வரைக்கும் மானியம் தராங்க. எவ்வளோ தராங்க உங்களுக்கு மானியமா? ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ? ஒரு ஹெக்டருக்கு 15,000 ரூபா கொடுக்குறாங்க. 15,000 ரூபா ஒரு ஹெக்டருக்கு. ஓகே ஓகே. ஊடு பயிராக போட்டால் விதை மட்டும் கொடுக்குறாங்களா, அதுக்கு தனியாக மானியம் இருக்கா? இல்லை, பில்லு வாங்கி கொடுக்கணும். நம்ம இப்போ உளுந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா பில்லு வாங்கி கொடுக்கணும். உரம் வாங்கியிருக்கோம்னா உரத்தோட பில்லு வாங்கி கொடுக்கணும். சரி சரி. ஸோ இப்போ இது விதைச்சதுலேருந்து எத்தனாவது மாதத்தில் அறுவடைக்கு வருது, இல்லை எத்தனை வருஷத்தில் வருது? 3 வருஷம் 4 வருஷத்தில் காய்ப்புக்கு வந்துடுது. சரி, இப்போ எத்தனை டைம் நீங்கள் வச்சதுலேருந்து அறுவடை பண்ணியிருக்கீங்க? அது 20 நாளைக்கு ஒருக்கா நல்லா கவனிச்சா, அதுங்க நம்மளால் கவனிக்க முடியல. கவனிச்சாக்க 20 நாளைக்கு வருது. இப்போது என்ன ரேட்டுக்கு இது நல்லா எடுத்துக்கிறாங்க? போன மாதத்துலேருந்து வந்து 18,505 ரூபா போட்டுருக்காங்க. டன்னுக்கு. சரி சரி. இப்போ இது லாபகரமாக இருக்கா? மற்ற லாபகரமாக இருக்குது, எந்த தொந்தரவும் இல்லை. முன்ன வேலை இன்னைக்கு தான் பார்த்தாகணுங்கிற வேலை இல்லை. சரி சரி சரி. ஆமாம். தண்ணி இதுக்கு எப்படி? தண்ணி தான் மெயின். உரம் குப்பையை விட தண்ணி தான் மெயினாக விடணும். தண்ணி பத்தாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆண் பூ வந்துடும். ஓகே ஓகே. என்ன தண்ணி நிறையா இருந்தீங்கன்னா இந்த காய் பூ வரும். சரி சரி சரி. வேறு உரம் இதெல்லாம்? உரம் வருஷத்துக்கு ஒரு மரத்துக்கு 2 கிலோ வீதம் வைக்கணும். என்ன மாதிரியான உரம்? யூரியா, பொட்டாஸ், காம்ப்ளெக்ஸ் 3 சேர்த்து 2 கிலோ. ஆமாம். உரத்துக்குமே மானியம் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு? ஆமாம், அந்த பில்லு கொடுக்கணும். கொடுத்தா அவங்க மானியம் வந்து 3 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. 3 வருஷம். காய்ப்பு வந்துருச்சுன்னாக்கா அதை தேக்கிடுவாங்க. ஓகே, 3 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. சரி சரி. வேறு ஏதாவது இதில் பூச்சி நோய் அந்த மாதிரி ஏதாவது? அந்த அளவுக்கு தென்னையை விட அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லை. இப்போ நீங்கள் எத்தனை ஏக்கராவில் இது பயிர் பண்ணியிருக்கீங்க? நான் இப்போ இந்த பட்டத்தில் வந்து 3 ஏக்கர் தான் போட்டிருக்கேன். 3 ஏக்கர். பாக்கி இளம் பட்டத்தில் வந்து ஒரு 5 ஏக்கர். ஒரு 5 ஏக்கர். இது இப்போ நீங்கள் வந்து விற்றது எவ்வளோ இது எல்லாம் இது வரைக்கும் லாபமாக எடுத்திருக்கீங்க? இப்போ இனிமே தானே லாபம் நமக்கு. இப்போ தான் 3 வருஷம் ஆயிருக்கு. 4 வருஷம் ஆயிருக்கு. சரி சரி சரி. இனிமே தானே நமக்கு லாபம் கிடைக்கும். ஓகே ஓகே ஓகே. இந்த 3 ஏக்கருக்கு 1/2 டன்னு, 1 டன்னு, 2 டன்னு வரைக்கும்லாம் போயிருக்கு. எவ்வளோ வருங்கிற மாதிரி உங்ககிட்ட சொன்னாங்க? யார் உங்களோட டீலர் அந்த மாதிரி? கோத்ரேஜ் கம்பெனி. கோத்ரேஜ் கம்பெனி வந்து தோட்டக்கலையோட சேர்ந்து இதுங்கிறாங்க. வந்து அவங்களே அறுத்து எடுத்துக்கிற மாதிரி அப்படி? இல்லை, ஆள் அனுப்புவாங்க, சம்பளம் நம்ம கொடுத்துருவோம். சம்பளம் நீங்கள் கொடுத்துருவோம். அதை வாங்கி அவங்க ப்ராசஸ் பண்ணி நம்ம ஏற்றி அனுப்பிச்சுட்டோம்னாக்கா அவங்க சென்டர் எங்கே போட்டுருக்காங்களோ அங்கே அனுப்பிச்சி விட்டுருவோம். சரி சரி சரி. அவங்க எடை போட்டு பில்லு அனுப்பிட்டு உங்களுக்கு பேமெண்ட் போட்டுருவாங்க. இது மற்றவங்க இது பண்ணுறதுனா எப்படிங்க? லோக்கலில் இருக்கிற தோட்டக்கலை அணுகணுமா? இல்லை, கோத்ரேஜ் கம்பெனியில் ஒரு ஆஃபீஸர் போட்டிருக்காங்க, ஃபீல்டு ஆஃபீஸர். ஓகே ஓகே. அவரை பார்த்தோம்னா அவங்க தோட்டக்கலையிலே பார்த்து உங்களுக்கு எல்லாமே நடவுல இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. கண்ணெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. அது தோட்டக்கலை காசு கொடுத்துருது. இப்போ இது ஊடு பயிராக எத்தனை வருஷத்துக்கு போடலாம்? மற்ற பயிரை போடும்போது 3 வருஷத்துக்கு போடலாம். 3 வருஷத்துக்கு. அதாவது சுற்றியும் மட்டைகள் வந்து மறைக்காத போடலாம். சரி சரி. என்னென்ன பயிர் போட்டிருக்கீங்க இது வரைக்கும்? நாங்கள் உளுந்து தான் போட்டிருக்கோம். உளுந்து மரவள்ளி 2 வருஷம் போட்டோம். மரவள்ளி. ஆமாம், உளுந்து 2 போட்டோம். இப்போ இனிமேல் போட முடியாது, இந்த நிலவடைகள்லாம் வரல. பழம் தான் இந்த இது அறுவடைக்கு ஆகும்.
உடனே அறுவடை பண்ணிடலாம். அறுவடைக்கு ஆகாத உதிராது. ம் ம் ம். கிட்டத்தட்ட அந்த பனம்பழம் மாதிரி தான் இருக்கு. ஆமா. இதுவுமே. அதான். சரி ஓகேங்க. அதுதான் மெயின் எங்களோட கேள்வி. ஆ. பூச்சி நோய் பெருசாக இல்லை இது. பெருசாக இல்லை. அப்படியே இதனால ஒரு மட்டையை போய் கடிச்சு ஒரு மட்டை மட்டும்தான் ஒடியும். ம் இந்த மரம் போகிறதுக்கு வேலை இல்லை. சரி சரிங்க. சரி ரொம்ப நன்றி. இதுதான் எங்களோட மெயின் கேள்வி.